வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. ஆனால் வறட்சியில் தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பில் நான் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்றிணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஆமென். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் தேவ பிரசன்னம் அளவில்லாமல் ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படும்படியாக எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயமாய் நடத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உம நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு உயர்த்துகிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. இந்த லைவ் ஸ்ட்ரீமை உங்களுடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே இந்த லைவ் ஸ்ட்ரீமின் ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தர் ஆளுகை செய்யுங்க. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிப்பீராக. வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால நிர்மலமாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தர் அற்புதமாய் நடத்த போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல ஆண்டவரே இணைந்திருக்கிற, இன்னும் இதில் இணைய போகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் வழி நடத்துங்கப்பா. கர்த்தரே வழி நடத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேகரை கர்த்தர் இணைத்தருளுங்க. கர்த்தர் இணைத்தருளுகிற அன்புக்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உண்மை பாடி துதித்து ஆராதித்து உங்க நாமத்தை உயர்த்த இருக்கிறோம் அப்பா. துதிக்கும் பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. சந்தோஷமாய் முழு இருதயத்தோடு பாடி துதித்து ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்யுங்க அப்பா. அம்மை துதிக்கும் பொழுது ஒவ்வொருடைய இருதயங்கள் களி கூறுவதாக. இயேசுவின் நாமத்தில் களி கூறட்டும். துக்கங்களெல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். ஒரு புது பலன் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் வழி நடத்துங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம் சந்தோஷமாய் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் தாமே இன்றைக்கு நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புது பலனை தந்து அற்புதமாய் நடத்த போகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு
செய்யுங்கப்பா. உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீர் அற்புதங்கள் செய்வீர் என்று காத்திருக்கிறோம். சொல்லுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க அதிசயம். எத்தனை பேர் சொல்றீங்க? 100க்கு 100 உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆமென். மனிதர்கள் முன்பாக தலை முடிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை முடிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆண்டவரிடத்துல சொல்லுவோமா? உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க. இப்போவே தந்திடுங்க. கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க. தந்திடுங்க. இப்போவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கருப்பமே உம்மாலே தான் வருகிறது. அழுவை செய்யுங்கப்பா. மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. அழுவை செய்யுங்கப்பா. மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். சொல்லுங்க ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்மைத்தான் உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். 100க்கு 100 உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. வேதத்துல வாசிக்கிறோம் 125வது சங்கீதத்துல, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும். எது வந்தாலும் சியோன் பர்வதம் நிலைத்திருப்பது போல கர்த்தரை நம்புகிறவர்கள் நிலைத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கிறது? ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லலாமா? ஒருவேளை நீங்க மனிதர்களை நம்பி இருக்கலாம் இது வரைக்கும். நான் இன்றைக்கு சொல்லுங்க, ஆண்டவரை உம்மை நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. 100க்கு 100. ஹல்லேலூயா. பாதி பாதி இல்ல, 50-50 இல்ல, 100க்கு 100. ஆண்டவரை உம்மையே நான் நம்புவேன். சொல்லலாமா? 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அறிக்கை செய்வோமா? 100க்கு 100 முழுமையாய் உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். செய்திடுங்க. அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க. உயர்த்தி வச்சிருங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் சொல்லலாமா? 100க்கு 100
அப்படியே விசுவாச அறிக்கையாக உங்கள் ஜெபமாக இந்த பாடலை பாடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள் எனக்கு அற்புதம் செய்கிற தேவனே, எங்களுக்காக இறங்குகிற தேவனே, உம்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன்னு சொன்னீரே. இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே இப்பவே தந்துருங்கப்பா. தந்திடுங்க. இந்த வருஷத்துல தந்துருங்க ஆண்டவரே. என்னென்ன காரியங்களை கேட்கிறாங்களோ தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யும் ஆண்டவரே, இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே, கிருபை செய்யும் ஆண்டவரே, எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் ஆண்டவரே சார்ந்து கொள்ளலாமா? ஆண்டவரே பற்றி கொள்ளலாமா? என்னென்ன காரியங்கள்ல கலக்கமா இருக்கிறதோ சொல்லுங்க ஆண்டவரே. உண்மையே நான் நம்புகிறேன். 100க்கு 100 சொல்லுங்க. 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி எங்கள் தலைகளை உயர்த்துகிற தேவனே, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த நாளிலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த நாளிலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த நாளிலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், எது நடந்தாலும், யார் என்னை கைவிட்டு போனாலும், கர்த்தருடைய கிருபை என்னோடு இருக்கிறது. எது நடந்தாலும் சொல்லுங்க. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள்
அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. யெகோவா நிசி என்னும் ஜெயமானவர், யெகோவா ஷப்பா என்னோடு இருப்பவர், நம்மோடு இருக்கிறவர், நமக்கு வெற்றி தருகிற தேவன். சொல்லுவோம், ஷப்பா என்னோடு இருப்பவர், நம் வாழ்வின் நம்பிக்கையானவர், அவர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். சொல்லலாமா? என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதும். அவர் போதும் என்று சொல்றவங்க சொல்லுங்க, என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா ரஃபா என்னும் சுகமானவர், யெகோவா ரூவா என்னும் மெய்ப்பரானவர். விசுவாச அறிக்கை செய்யுங்க, அவர் நமக்கு சுகத்தை தருகிற தேவன். தன்னை பதானார் அழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். அழுவாமல் என்னை என்று காப்பவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். சொல்லுவோம், என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் நம்மோடு இருக்கிறதே. சொல்லுங்க, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை. சொல்லுவோமா? அவர் இரக்கம் விசுவாச அறிக்கை செய்யுங்க, அவர் கிருபை என்றென்றைக்கும் இழதாதது. மலைகள் பெயர்ந்தாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது சொன்னாரே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் தோள்களின் மேலே நாம் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லை. தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் சொல்றீங்க, கவலை ஒன்றும் அவரே நான் சார்ந்திருக்கிறேன், அவர் தோள்களின் மேல் நான் சார்ந்திருக்கிறேன்னு சொல்றவங்க சொல்லலாமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். யெகோவா இருந்த தேவன், தேவையெல்லாம் சந்தித்தீரே. யெகோவா ரஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா இருந்த தேவைகளை சந்திக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் சொன்னது போல உங்கள் தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுவோமா? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என் தேவன், தேவையெல்லாம் சந்தித்தீரே. எவ்வளவு பெரிய தேவையா இருந்தாலும் சொல்லுங்க, என் தேவைகளை அவர் சந்திப்பார், என் தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க, யெகோவா ஈரே என் தேவன், தேவையெல்லாம் சந்தித்தீரே. யெகோவா ரஃபா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. மரண இருள்
கர்த்தர் என்னோடு இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த சத்ரு எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த உலக காரியங்கள் எனக்கு என்ன செய்ய முடியும்? இந்த போராட்டம் எனக்கு என்ன செய்ய முடியும்? சொல்லுங்க. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நம்மோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. இதோ என் தேவன், தேவனையாம் சந்தித்தீரே. இதோ ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. இதோ என் தேவன், தேவைகள் யாவும் சந்தித்தீரே. இதோ ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. சாயங்கால வேளையில ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உங்கள் தேவைகள் எவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன், நமக்கு இன்னது தேவை என்பதை பரமதேவன் அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு சொல்லலாமா? உங்களுடைய தேவைகள் ஒருவேளை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். உங்கள் பண தேவைகள் ஒருவேளை உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் தேவைகளை அறிந்த தேவன் நீர். நான் போகும் பாதையை நீர் அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. நான் வடிக்கிற கண்ணீரை நீர் அறிந்திருக்கிறீர். என் நெருக்கத்தை நீர் காண்கின்ற தேவன். நெருக்கத்துல நம்ம அப்படியே விட்டுட்டு போகிற தேவன் அல்ல. நெருக்கத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுத்து விசாலமான ஒரு இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற தேவன். ஹல்லேலூயா. தண்ணீரண்டையில அமர்ந்த தண்ணீரண்டையில மேய்ச்சல் காட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே யெகோவா ஈரே, நீர் என்னை காண்கின்றீர். என் தேவைகளை சந்திக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். சொல்லலாமா? யெகோவா ஈரே. சொல்லுங்க, யெகோவா ஈரே, என் தேவைகளை சந்திக்கிறவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் அன்றைக்கு பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்னது போல அன்றைக்கு ஆகாருடைய தேவையை ஆண்டவர் சந்தித்தார். அந்த பாலைவனத்தில் ஆண்டவர் ஆகாருடைய தேவையை சந்தித்தார். அவர் காண்கின்ற தேவன் மாத்திரமல்ல, உங்களை பார்த்து விட்டு அப்படியே போகிற தேவன் அல்ல. அந்த தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லுங்க, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என் தேவன். உங்கள் தேவைகள் எதுவாய் இருக்கலாம். ஒருவேளை சுகம் உங்களுடைய தேவையா இருக்கலாம். சொல்லுங்க, யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், யெகோவா ஈரே என் தேவன், என் தேவைகளை பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, யெகோவா ஈரே, யெகோவா ரப்பா என் தேவன், என்னால் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரிடத்துல நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுக்கலாமா? இந்த உலகத்துல ஆண்டவர் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நம்ம கையில் இருப்பதெல்லாம் அவர் தந்த ஆசீர்வாதம். அவருக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன், எங்களுக்கு சுகம் தருகிற தேவன், எங்களை ஐஸ்வர்யவனாய் மாற்றுகிற தேவன், எங்களை பாவங்களற கருவுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. நீங்க விலை உயர்ந்த காணிக்கையை கொடுக்கணும், நீங்க அதை செய்யணும் இதை செய்யணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கல. உங்களுடைய இருதயத்தை மாத்திரம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லலாம், ஆண்டவரே என் இருதயத்தை உங்களிடத்தில் தருகிறேன் அப்பா. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய நெருக்கங்கள், நீங்க ஒரு வேளை சொல்லலாம், நானே இவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறேன், நான் என்ன ஆண்டவருக்கு செய்ய முடியும்னு நீங்க சொல்றீங்களா? நானே இப்படி ஒரு பாவ சேற்றுல இருக்கிறேன், நான் எப்படி ஆண்டவருக்கு உதவி செய்ய முடியும், நான் எப்படி என்னோட இருதயத்தை கொடுக்க முடியும்னு சொல்றீங்களா? ஒருவேளை என் இருதயமே உடைந்து இருக்கிறது, காயங்களா
பாடுகளாய் இருக்கிறது. என்னோட இருதயம் எப்படி ஆண்டவருக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்றீங்களா? களிமண் கெட்டு போய்விட்டது, ஆனா குயவன் அதை திரும்ப வணைய அவர் போதுமானவராய் இருக்கிறார். சொல்லுங்க, உங்களுடைய காயங்கள் நிறைந்த இருதயத்தை ஆண்டவரிடத்துல எடுத்துக்கொண்டு வாங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை உம்மிடத்துல கொடுக்கிறேன். காயங்களா இருக்கிறதா, கட்டுகளா இருக்கிறதா, ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே, இதை புதிதாக்குங்க. ஆண்டவரே, என் இருதயத்தை புதிதாக்குங்க. உம்மிடத்துல நான் தருகிறேன், என்னை தருகிறேன் சொல்லலாமா? ஆண்டவரே, என் அவயவங்கள், என் வாழ்க்கை எல்லாமே உமக்கு தருகிறேன். நீர் தந்த வாழ்க்கை உமக்கே நாங்கள் தருகிறோம் சொல்லலாமா? புதிதாக்குங்க ஆண்டவரே, மறுரூபமாக்குங்க ஆண்டவரே. என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை தருகிறேன், தருகிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் எல்லாவற்றையும் தருகிறேன். ஒருவேளை நொந்து உடைந்து போயிருக்கலாம் உங்க இருதயம். அந்த இருதயத்தை ஆண்டவரிடத்துல தாங்க. அவர் புதிதாக்க போதுமானவராய் இருக்கிறார். அவரே நம் குயவன். தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை தருகிறேன், தருகிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என் முழுமையும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்பீங்களா? அதை மாத்திரமே அவர் எதிர்பார்க்கிறார். என் சித்தம் அல்ல ஆண்டவரே, எல்லாவற்றிலும் சித்தம், எல்லாவற்றிலும் நடத்துதல், எல்லாவற்றிலும் நீரே எங்கள் மூச்சா இருப்பீராக. நாங்கள் பிரீத் பண்ணும் பொழுது இயேசுவே, அது உமக்கு சித்தமா இருக்கட்டும், உமக்கு மகிமையா இருக்கட்டும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா, பிரியமானவர்களே, ஏசாயா 43ஆம் அதிகாரத்துல ஒரு அருமையான வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். முடிந்தா நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 43:3 வசனம். நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். ஹல்லேலூயா. உன்னை மீட்கும் பொருளாக, உங்களையும் என்னையும் மீட்கும் பொருளாக அவர் எகிப்தை எடுக்கல, மீட்கல. அவர் சேபாவையும் எத்தியோப்பியாவையும் அவர் மீட்டு கொள்ளல. இஸ்ரவேலாகிய நம்மை, ஹல்லேலூயா, உங்களையும் என்னையும் அவர் மீட்டு கொண்டாரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருந்தாலும் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். உங்களையும் என்னையும் அவர் மற்றவர்களை விட ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரே. அதற்கு நாம் எவ்வளவேனும் பாத்திரவான்கள் அல்ல. ஹல்லேலூயா. அவர் கிருபை, அவள் எவ்வளவு பெரிய தேவன். மற்றவர்களை காட்டிலும், உயர்ந்தவர்களை காட்டிலும், அழகில் சிறந்தவர்களை காட்டிலும், படித்தவர்களை காட்டிலும், எவ்வளோ டேலண்டடான பர்சன்ஸை காட்டிலும், எத்தியோப்பியாவை காட்டிலும், எகிப்தை காட்டிலும் சொல்லும் பொழுது அங்க செல்வ செருக்கான ஒரு நாடு, படித்தவர்கள் நிறைந்த ஒரு நாடா இருந்த நேரத்துல இஸ்ரவேலர்களாகிய அந்த அடிமைகளாயிருந்த இஸ்ரவேலர்களை அவர் தெரிந்து கொண்டார், தமக்கென்று தெரிந்து கொண்டார். இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய தேவன். ஹல்லேலூயா. சொல்லலாம், ஆண்டவரே, என்னை உமக்கு கையில கொடுக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு ஏற்றபடி என்னை உருவாக்குங்க. என் முழுமையும் நான் தருகிறேன். இதே இஸ்ரவேலை குறித்து எரேமியாவில் சொல்லுகிறார். வேசித்தனத்தாகிய இஸ்ரவேல், துரோகியாகிய யூதான்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் நீங்க நம்ம துரோகிகளா இருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை அறியாம, ஆண்டவர் நம்ம எவ்வளவு அன்பாய் மீட்டு கொண்டார், எவ்வளவு கிருபையாய் நம்மளை மீட்டு கொண்டார், அதை அறியாம துரோகிகளாய் இருக்கிறோமே. இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? என் முழுமையும் நான் தருகிறேன். என் துரோகியாய் இருந்த என்னை மீட்டு கொண்டீரே. என் பாவ குழியில் என்னை மீட்டு கொண்டீரே. என் சாப குழியில் என்னை மீட்டு கொண்டீரே. ஆண்டவரே, மற்றவர்களை காட்டிலும் என்னை தெரிந்து கொண்டீரே. எத்தனையோ பேர் இருந்தாலும் இந்த உலகத்துல உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்டாரே. சொல்லலாமா? என் முழுமையும் என் உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். தருவீங்களா? உங்க இருதயத்தை தருவீங்களா? என் முழுமையும் உமக்குத்தான் தேவா, நீர் எடுத்துக்கொள்ளும். தருகிறேன், தருகிறேன், புதிதாக்கும், புதிதாக்கும். என்னை தருகிறேன், தருகிறேன், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன்.
ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம் கரத்தில் என்னை படைக்கிறேன், உம் பாதத்தில் என்னை தருகிறேன். எத்தனை நாட்கள் ஆண்டவரை மறந்து துரோகிகளாய் இருந்தோம். இந்த உலக காரியங்களினால, இந்த உலக சிற்றின்பங்கள்னால, உலக கவலைகள்னால ஆண்டவரே மறந்து துரோகிகளாய் இருந்தோமே. யூதா துதிக்க பிறந்தவன் யூதா துரோகியாய் மாறினான் என்று சொல்லப்பட்டது போல நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லக்கூடாதே. உருவாக்குமே என்னை மீண்டும் உருவாக்கும் ஆண்டவரே. மீண்டும் என்னை கட்டுங்க, மீண்டும் ஆண்டவரை உம் சித்தம் போல் வளைந்து கொள்ளுங்க. சொல்லலாமா? உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. உருவாக்குங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை உருவாக்குங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை உருவாக்குங்க. சொல்லுங்க, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என் ஜெப வாழ்க்கையை உருவாக்குங்க, என் வேத வசிப்பை உருவாக்குங்க, என் தியான நேரத்தை ஆண்டவரே நான் உம்மிடத்துல கொடுக்கிறேன். சொல்லுவோமா? என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே, உருவாக்குமே. நீர் மகிமைப்பட, உம் சித்தம் நிறைவேற பயன்படுத்துமே என்னை, பயன்படுத்துமே, பயன்படுத்துமே என்னை, பயன்படுத்துமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இருதயத்தில் வாசம் செய்கிற தேவனே, உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன். சொல்லுவோம், சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, துதிகள் பாத்திரரே, ஐயா மங்காத பிரகாசமே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஒரு விசை எங்கள் இருதயத்தை உம்மிடத்துல நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, குயவன் நீர் எங்களை வணைந்து கொள்வீராக, உம் சித்தம் போல் எங்களை வணைந்து கொள்வீராக. எங்களை முழுமையுமாய் உம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உம் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிறார். அவருடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். சீக்கிரமாக எல்லாரும் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய காரியங்களை நீங்கள் லைவ் சேட்டில் நீங்கள் அனுப்புகிறீங்க. அதை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் நீங்கள் யாருக்கு தெரியப்படுத்துகிறீங்க? தேவனுக்கு தெரியப்படுத்துகிறீங்க இல்லையா? அதனால் ஆண்டவர் பார்க்காமல் இருப்பாரா? ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்.
உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கண்டிப்பாக கட்டளையிடுவார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாளில நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறது போல சுதந்திரித்து கொள்ளும்படியான காரியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட நன்மைகளை, ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கிறார் இல்லையா? இதற்கு ஆதாரமாக நம்ம தொடர்ந்து வாசிக்கிற தேவனுடைய வார்த்தையை நம்ம வாசிக்கலாம். யோசுவா 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். யோசுவா 18:3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? ஆமென். எந்த மட்டும் அசதியாய் இருப்பீர்கள்? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தேசம், அதாவது ஆண்டவர் ஆல்ரெடி நமக்கு கொடுத்து விட்டார், ஆனா வாக்கு பண்ணி விட்டார். ஆனா அந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு எந்த மட்டும் அசதியா இருப்பீர்கள் என்று யோசுவா கேட்கிறார் இல்லையா? 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 17-18. அது காடானபடியினாலே அதை வெட்டி திருத்துங்கள், அப்பொழுது அதன் கடையாந்திரம் மட்டும் உங்களுடையதாக இருக்கும். கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருந்தாலும் அவர்கள் பலத்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்றான். ஆமேன். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்பின் புத்திரர் வந்து எங்களுக்கு இடம் நெருக்கடியா இருக்கிறது, கர்த்தர் எங்களை பெருக பண்ணி இருக்கிறார், ஆனா இடம் இல்லை என்று சொன்ன பொழுது ஆண்டவர் யோசேப்பு புத்திரராகிய எப்ராயிமரையும் மனாசேயரையும் ஆண்டவர் யோசுவா மூலமாக அவர் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு அந்த மலை தேசம், அந்த காடு எல்லாவற்றையும் கொடுக்கிறேன். இப்போ ஏற்கனவே கொடுத்த சுதந்திரமும் உண்டு, ஆனால் ஜனம் பெருத்தவங்களா இருக்கிறபடினால நீங்கள் இந்த காடுகளை வெட்டி திருத்துங்கள் என்று சொன்னார். நம்ம காடுகளை வெட்டி திருத்த வேண்டிய காரியங்கள், நம்ம அதை எல்லாவற்றையும் குறித்து நம்ம கடந்த நாட்களில், கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா? என்னென்ன காரியங்களில் நம்ம திருந்த வேண்டியது இருக்கிறது, எந்தெந்த காரியங்களை நம்ம திருத்த வேண்டியது இருக்கிறது, எந்தெந்த காரியங்களை வெட்டி போட வேண்டும் என்பதையெல்லாம் குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அதே போல இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் சொன்னார். ஒன்று திருத்துங்கள், ரெண்டாவது துரத்துங்கள், சத்துருக்களை துரத்துங்கள் என்று அவர் சொன்னார். அது பொதுவாக சத்துருக்கள் என்று சொன்னாலும் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், கானானியரை துரத்துங்கள். கானானியரை துரத்த விடாதபடிக்கு ஒருவேளை இருப்பு ரதங்கள் உங்களுக்குள்ளே இருக்கலாம், அவர்களிடத்தில் இருக்கலாம், அவர்கள் பலத்தவர்களாய் இருந்தாலும் நீங்கள் அவர்களை துரத்தி விடுவீர்கள் என்று யோசுவா மூலமாக கர்த்தர் சொன்னார். அப்போ திருத்துங்கள், அப்புறம் துரத்துங்கள். நல்லா இருக்குல்ல? திருத்துங்கள், துரத்துங்கள். இந்த ரெண்டுமே நமக்கு சொல்றதுக்கு நல்லா இருந்தாலும் ப்ராக்டிக்கலி கஷ்டமா இருக்கு. என்ன, சத்துருக்கள் வந்துட்டா அந்த சத்துருக்களை துரத்துறதுக்குள்ள படுற பாடு இல்லையா? சில பழக்க வழக்கங்கள் நம்மளை விட்டு அதை வெட்டி திருத்துறதுக்கு, அதுக்கு நம்ம எடுக்கிற முயற்சியை எடுக்க முடியல. அதனால தான் யோசுவா சொல்லுகிறார், எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க? திருத்துங்கன்னு சொல்றாரு, துரத்துங்கன்னு சொல்றாரு, ஆனா நீங்க அசதியா இருக்கிறீங்களே என்று யோசுவா சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியங்கள், ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சத்துருக்களை நீங்கள் துரத்தணும். நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், அமலேக்கியரை துரத்த வேண்டிய காரியம், அதுக்கப்புறம் பெலிஸ்தரை குறித்து நம்ம பார்த்தோம் நேற்றைய தினத்திலே. இப்படி சத்துருக்களை எப்படி துரத்துவது, எப்படியெல்லாம் அவங்க வர்றாங்க என்பதை குறித்து விளக்கமாக தெளிவாக நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்றைக்கு இந்த வசனத்தில் பாருங்க, கானானியரை நீங்கள் என்ன செய்யணும்? துரத்தணும், துரத்துவீர்கள். ஒரு பாசிட்டிவாகவே ஆண்டவர் சொல்லுகிறாரு. கானானியருக்கு இருப்பு ரதங்கள் இருக்கு, உண்மைதான். கானானியர்கள் பலத்தவர்கள், உண்மைதான். ஆனாலும் அவர்களை விட பெரியவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடியினால நீங்கள் கானானியரை துரத்துவீர்கள் என்று ஒரு ப்ராமிஸ் மாதிரி, வாக்குத்தத்தம் மாதிரி கொடுக்கிறார், என்கரேஜ் பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
இன்றைக்கு நம்மை பார்த்தும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் கானானியரை துரத்தினால்தான் அந்த கானானியர் இருக்கிற அந்த இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரித்து கொள்ள முடியும். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆரம்பத்தில் ஆண்டவர் உபாகமம் கடைசி அதிகாரத்தில் மோசே மரித்து போனார். மோசேவுடைய ஆவி, அவருடைய அபிஷேகத்தை யோசுவா மேல வைத்து யோசுவாவை கர்த்தர் பேசி அந்த சுதந்திரித்து கொள்ள வேண்டிய கானான் தேசத்துக்கு நேராக நடத்தி, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நிறைய சப்ஜெக்ட் நம்ம படிச்சுட்டு வந்தோம். நம்ம யோர்தானை கடக்க, அப்புறம் எரிகோவை வீழ்த்த, ஆயி பட்டணத்தில் எப்படியெல்லாம் சுதந்திரிக்க முடியும், நமக்குரிய சுதந்திர பாகத்தை, நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சுதந்திர இடத்தை எப்படி சுதந்திரிக்கலாம் என்பதை குறித்து நிறைய காரியங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். அப்படியே சுதந்திரித்தார்கள். யோசுவா தலைமையில் அவர்கள் சுதந்திரித்தார்கள். சுதந்திரித்தாலும் 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கு இருக்கிற நிறைய ராஜாக்கள், அங்க இருக்கிற அந்த கானானியர், எபூசியர், எமோரியர், கிர்காசியர், இப்படிப்பட்ட நிறைய ஜாதிகள் அங்க இருந்தாங்க. அந்த ஜாதிகளோடு கூட யோசுவா யுத்தம் பண்ணி கொண்டே இருந்தான். யோசுவா 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது யோசுவா நெடுநாளாய் யுத்தம் பண்ணினான். உள்ள வந்தாலும் அந்த இடங்களை சுதந்திரிக்க முடியாதபடிக்கு அங்க பலவிதமான ஜாதி மக்கள், சத்துருக்கள் இருந்தார்கள். அவர்களை நெடுநாளாய் யுத்தம் பண்ணி யோசுவா 12 பார்க்கும் பொழுது 31 ராஜாக்களை அவன் முறியடித்து அந்த எல்லா இடங்களையும் சுதந்திரித்து கொடுத்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் சில இடங்களில கானானியரை துரத்த முடியவில்லை. இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் இல்லையா, 18ஆம் அதிகாரத்தில் கானானியர் ஜனம் பெருத்தவர்கள். கானானிய இருப்பு ரதங்கள் அவர்களுக்கு இருக்கு, அதனால அவர்களை துரத்த முடியலை. ஆனாலும் துரத்துவதற்கு பலன் கொடுத்து அவர்களை துரத்த வேண்டும் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நிறைய சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுவதற்காகவே சில சத்துருக்கள் நம்முடைய எல்லையிலே அவர்கள் இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து அந்த சத்துருக்களை அழிக்க, துரத்த கர்த்தர் கிருபை பாராட்டுவார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பார்க்கும் பொழுது யோசுவா 23ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோசுவா 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்போம். யோசுவா 23:12. நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்த்து அவர்களோட சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாய் அறியுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. 9ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு முன்பாக கர்த்தர் இருந்த எல்லா பலத்த ஜனங்களை துரத்தினார். நீங்க ஒருவன் 1000 பேரை துரத்துவது போல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து துரத்தினார். அந்த இடத்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுத்தார். ஆனால் நீங்கள் அந்த மீதியாயிருக்கிற ஜனங்கள், சில இடங்கள்ல அவங்கள துரத்த முடியலையே, சில இடங்கள்ல அவங்க பலத்தவர்களா இருந்ததுனால துரத்த முடியலையே, அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்து அவர்களோடு கூட உறவாடினால் ஆண்டவர் முதல்ல துரத்தினாரு, ஆனா இப்ப துரத்த மாட்டார். ஏனென்றால் நீங்க அவர்களை துரத்துவதற்கு பதிலாக அவர்களோடு கூட சம்பந்தம் கலந்து அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறீங்க. இது ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க துரத்தலைன்னா, அவர்களோடு உறவாடுனீங்கன்னா அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்களா? 13ஆம் வசனத்தை வாசிப்போம். இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சத்துருக்களை நீங்க துரத்தாவிட்டால் ஒன்று சுதந்திரித்து கொள்ள முடியாது, ரெண்டாவது
சுதந்திரித்து கொண்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஆங்காங்கே இந்த சத்துருக்கள் இருக்கும் பொழுது அவர்களோடு கூட நீங்க உறவாடினால், அவர்களோடு கூட ஐக்கியம் வைத்தால், சம்பந்தம் கலந்தால், அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள்? கண்ணியாக இருப்பார்கள், வலைகளாக இருப்பார்கள், விழாக்களுக்கு சவுக்காய் இருப்பார்கள், கண்களுக்கு முள்களாய் இருப்பார்கள். ஆமென். பாருங்க எவ்வளவு வேதனையான காரியம். இந்த கானானியரை, இந்த அந்நிய ஜாதிகளை நம்ம துரத்தாமல் சம்பந்தம் கலக்கும் பொழுது, உறவாடும் பொழுது, அவங்க எப்படினாலும் நமக்கு கண்ணியாக, வலையாக, சவுக்காக, முள்ளாக இருப்பார்கள். இந்த நாலுமே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியமா? இல்லை. இந்த நாலுமே பயங்கரமான காரியம், வேதனை கொடுக்கிற காரியம், வலி கொடுக்கிற காரியம். நம்ம குடும்பத்துக்கு அந்த ஒரு கண்ணில் ஒரு முள்ளு குத்திச்சுன்னா எப்படி இருக்கும்? கையே குத்த முடியாது, முள்ளு குத்துனா எப்படி இருக்கும் இல்லையா? அப்போ அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இந்த சத்ருவின் கிரியைகளை துரத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய சுதந்திர பாகத்தில் இருக்கிற இந்த கானானியரை நம்ம துரத்தி தான் ஆக வேண்டும். இருப்பு ரதங்கள் இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, நம்ம இந்த சத்துருக்களை கண்டிப்பாக துரத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்போ துரத்துறதுக்கு முன்னாடி இந்த கானானியர், இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிற காரியம் இந்த கானானிய ஆவிகள். ஏன்னா கானான் தேசத்தை பிடித்து வைத்திருந்தது இந்த கானானியர் தான். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், கானான் தேசத்தை கொடுப்பேன், அங்க இருக்கிற கானானியரை துரத்துவேன் சொன்னாரு. துரத்தி அதே போல ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆபிரகாமுடைய சந்ததி அங்க இருந்தாங்க, ஈசாக்கு இருந்தாரு. அப்புறம் கொஞ்ச காலம் பஞ்சம் வந்த பொழுது அந்த ஈசாக்கு எகிப்துக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாக்கோபு சந்ததி, அங்கேயும் பஞ்சம் வந்த பொழுது கானான் தேசத்தை விட்டு அவர்கள் திரும்ப எகிப்துக்கு போன பொழுது திரும்ப அந்த கானானியர் அவர்களுடைய விட்டு போன அந்த சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரித்து கொண்டார்கள். கிட்டத்தட்ட எகிப்து தேசத்திலே இஸ்ரவேல் மக்கள் 430 வருடங்கள் இருந்தாங்க. 430 வருடத்துக்கு பிறகு வெளியே வந்தாங்க. வெளியே வந்து 40 வருடங்கள் அவங்க வனாந்திரத்தில் சுற்றி கொண்டே இருந்தாங்க. அப்போ கிட்டத்தட்ட 470 வருடங்கள் அவங்க எங்க இருந்தாங்க? இந்த கானான் தேசத்துல இருந்தாங்க, ஆக்கிரமித்து இருந்தாங்க. ஸோ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த சுதந்திரம், தலைமுறை தலைமுறையாக உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன்னு சொன்ன ஆசீர்வாதம். ஆனா ஏன் இன்னும் அதை சுதந்திரிக்க முடியல அப்படின்னா நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்க வந்து சுதந்திரித்தாலும் உள்ள போய் யுத்தம் பண்ணி சுதந்திரிக்கிறாங்க. யுத்தம் பண்ணி சுதந்திரித்த பிறகும் அவர்களோடு கூட உறவாடி அவர்களோடு சம்பந்தம் கலந்து அவங்கள பக்கத்திலேயே அவங்க வச்சு கொள்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த கானானியரை எதிர்க்கணும் என்று சொல்லிய யோசுவா மரித்து போய்விட்டார். மரித்து போன பிறகு நியாயாதிபதிகள் 1 அதிகாரத்துல இந்த கானானியரை துரத்தணுங்கிற எண்ணம் திரும்பவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வருகிற பொழுது அவங்க ஆண்டவரிடத்துல கேட்காங்க, ஆண்டவரே இந்த கானானியரை நான் துரத்துவதற்கு யார் முதலில் எழும்ப வேண்டும் என்று கேட்ட பொழுது இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இதை குறித்து நம்ம பின்பாக பார்க்கலாம். யூதா எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, இந்த கானானியர் நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி வைத்து கொண்டவர்கள், பிடித்து கொண்டவர்கள், ஆக்கிரமித்து கொண்டவர்கள், நமக்கு வர வேண்டிய எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்து கொண்டிருந்த கானானியர். ஸோ இந்த கானானியர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களுடைய ஆரம்பம் என்ன என்று பார்த்தா நம்ம எல்லாருக்குமே தெரியும். கானானியர் யார் என்று சொல்லும் பொழுது ஆதியாகமம் 9 அதிகாரத்துல இந்த கானானுடைய சந்ததி, கானானின் தகப்பன் காம், அந்த காமுடைய தகப்பன் நோவா. ஆமேன். நோவாவுடைய சந்ததி தான் இந்த கானானியர். நம்ம எல்லாருக்கும் தெரியும். நோவா அவன் திராட்சரசம் குடித்து அவன் வஸ்திரம் விலகி அவன் படுத்திருந்த பொழுது அவனுடைய மகனாகிய காம் வந்து அந்த அவன் நிர்வாணமாக இருக்கிறதை பார்த்து தன்னுடைய சகோதரர்களிடத்திலே சொன்னான். அந்த நிர்வாணத்தை அவன் மூடவில்லை. அவன் வெளியே போய் சொன்ன பொழுது அவனுடைய மற்ற சகோதரர்களாகிய சேமும் யாப்பேத்தும் ஒரு போர்வையை எடுத்துக்கொண்டு வந்து பின்பாக வந்து அந்த நிர்வாணத்தை பார்க்க கூடாது என்பதற்காக அழகாக தகப்பனை மூடி வைத்தார்கள்.
இதை அறிந்த நோவாவுக்கு கோபம் வந்து இந்த காமை அவன் சபித்தான் என்று பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் வசனத்திலிருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த காமுடைய பாவத்தின் நிமித்தம், காம் செய்த இந்த காரியத்தின் நிமித்தம் அவனுடைய சந்ததியாக அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அருவருப்பானவர்கள், கர்த்தருக்கு அருவருப்பான சந்ததியாக மாறி போய்விட்டார்கள். அப்போ இது எதை குறிக்கிறது? மக்களை கேவலப்படுத்த நினைக்கிற ஆவி. தகப்பனையே கேவலப்படுத்திட்டானே. அப்போ இது எப்படிப்பட்ட ஆவிகள் இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற இந்த கானானி ஆவி எப்படிப்பட்டதுன்னா, இது நம்மை கேவலப்படுத்த நினைக்கிற ஆவி. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தவறுகள் ஒருவேளை நம்ம செஞ்சிருக்கலாம். ஆனா அந்த தவறுகளை பெருசா போய் வெளியில போய் சொல்லி அதை பூத கண்ணாடி போட்டு இப்படின்னு சொல்லிட்டு திரியிறாங்க பாருங்க, கேவலப்படுத்துறாங்களே. இதுதான் கானானியர். இந்த கானானியர் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சமாதானம் கெடும், நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கெடும். இவர்கள் விழாக்களுக்கு சவுக்களா இருப்பார்கள். அவர்களோடு திரும்பவும் உறவாடும் பொழுது அவர்கள் கண்ணுக்கு முட்களாக இருப்பார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கேவலப்படுத்துகிற இந்த ஆவிகளை நம்ம கண்டிப்பா துரத்தணும். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை யாரோ தவறு பண்ணிட்டாங்கன்னா நீங்க அதை பார்த்து அது தவறுன்னு தெரிஞ்சா அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும், நல்லது. நேரடியா ஆலோசனை கொடுக்கலாம், நல்லது. ஆனா அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலோ அல்லது அது ஏதோ ஆனாலோ நீங்க ஆண்டவரிடத்துல விட்டு கொடுத்துட்டு போயிடணுமே தவிர, வீடு வீடா போய், இப்பெல்லாம் வீடு வீடா போய் இல்லை, ஃபோன் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக ஃபார்வர்ட் தான். ஒருத்தருக்கு அனுப்புனா போதும், எல்லாத்துக்கும் உலகத்துக்கே ஃபார்வர்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அப்போ நீங்களும் கேவலப்படுத்தக்கூடாது, உங்களையும் மற்றவங்க கேவலப்படுத்தக்கூடாதுன்னா இந்த ஆவிகளை நம்ம விடக்கூடாது, நம்ம ஜெபிக்கணும். ஆமென். இந்த கானானி ஆவிகளை நம்ம துரத்தணும். இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கானானி ஆவியை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது, இந்த தகப்பன் நோவாவுடைய காரியத்துல, நோவா வாழ்க்கையில தப்பு செஞ்சது யாருன்னா காம், அவனுடைய மகனாகிய காம். ஆனா இந்த காம் செய்த தவறுக்கு அந்த தண்டனை அனுபவித்தது யார் தெரியுமா? கானான். கானான் யார்? காமின் மகன். நோவா சொல்றாரு, காம் சபிக்கப்பட்டவன் சொல்லல, அவர் கானான் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லுகிறார். காமின் சந்ததிக்கே ஒரு சாபம் வந்து விட்டது. அப்ப இந்த கானானி ஆவி எப்படிப்பட்டது? நம்முடைய சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வருகிறது. நம்ம ஒரு சின்ன பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் நமக்கு ஒருவேளை தண்டனை கொடுக்காமல் இருக்கலாம், ஆனா நம்முடைய சந்ததிகள் பாதிக்கப்படும். மறந்து போகக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. பிறருடைய பாவங்களை, பிறருடைய அசுத்தங்களை, பிறருடைய குற்றங்களை வெளியே நீங்க சொல்றதுனால இது தப்பு இல்லைன்னு நினைக்காதீங்க. அது நிமித்தம் உங்களுடைய சந்ததி பாதிக்கப்படும் என்பது பைபிள் படி இது உண்மையான காரியம். ஆமென். ஆமென். நீங்க நமக்கு எதுக்கு வந்துச்சுன்னு விட்டுட்டு போயிடலாம். இல்லை அவ்வளோ அக்கறைனா நேரில் போய் பேசணும். இன்னும் அக்கறைனா ஆண்டவரிடத்துல மன்றாடணுமே தவிர இன்னைக்கு இந்த தவறை நீங்க யாருமே செய்யக்கூடாது. அப்ப தகப்பனின் பாவத்தின் நிமித்தம் பிள்ளைகளுக்கு சாபம் வருகிறதே. இன்னைக்கு நம்ம எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ தப்பு பண்றோம், எவ்வளோ பாவம் செய்கிறோம். அப்ப இந்த கானானி ஆவிகள் நம்மை இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ளாக்கி சந்ததிகளுக்கு சாபத்தை கொண்டு வந்து விடுகிறது. நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய சந்ததி சுதந்திரிக்க விடாமல் இந்த கானானி ஆவிகள் அதை பிடித்து கொள்ளுகிறது, அதை அபகரித்து கொள்ளுகிறது. சாபம்ங்கிற பேர்ல பிள்ளைகள், அந்த சந்ததி ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியல. பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த மட்டும் அசதியாயிருப்போம், நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அசதியாயிருக்க கூடாதே. இந்த கானானி ஆவிகளை நம்ம துரத்தி தானே ஆகணும். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுடைய மைண்ட்ல அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த கானானி ஆவிகள் எங்கள் எல்லைகளுக்குள்ளே வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம், நாங்கள் துரத்துவோம். எங்களுடைய ஆசீர்வாதங்களை இவைகள் சுதந்திரிக்க முடியாது, இவைகளை துரத்தி நாங்கள் சுதந்திரிப்போம்.
இந்த சத்துருவை துரத்தி நாங்கள் சுதந்திரிப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பாருங்க, அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்முடைய ஆசீர்வாதத்தை பிடித்து வைத்திருக்கிற கானானியாவிகள். நான் முதல்ல உங்களுக்கு சொன்னது போல ஆபிரகாமுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 7:1. நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெர்சியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலச்ச ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனா. அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம், உபாகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உபாகமம் 1:8. இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்தை உங்களுக்கு வைத்தேன். இது யாருக்கு கொடுத்தது? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்கள் பின்வரும் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசம். அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சாதாரண யாரோ மற்றவங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க ஆண்டவர் சொல்லலை. அவங்களுடைய நிலத்தை நீ எடுத்துக்கோ, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுடைய நிலத்தை நீ எடுத்துக்கோ, அவங்க இடத்த நீ பிடிச்சிக்கோ, இப்படி சொல்லலை. மற்றவங்களுக்கு வருகிற ப்ரொமோஷனை நீ தட்டி பறிச்சுக்கோன்னு சொல்லலை. ஆனால் இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அவனுடைய சந்ததிக்கும் உள்ள ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை தான் சுதந்திரித்து கொள்ளும்படி கர்த்தர் செய்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்குரிய ஆசீர்வாதங்களை திருடி வைக்கிறது இந்த கானானிய ஆவிகளுடைய வேலை. ஆமென். கொஞ்சம் விட்டுட்டா, கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ்டா இருந்துட்டா, கொஞ்சம் அசதியாய் இருந்துட்டா, நமக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த கானானி ஆவிகள் திருடிவிடும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபிரகாமுடைய அந்த இடத்தை, பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணினார். வாக்கு பண்ணினது மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், மோசேயை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று கர்த்தர் வைத்த ஆசீர்வாதத்தை இந்த கானான் திருடி இருக்கிறதா? நீங்க அசதியா இருக்காதீங்க. ஆண்டவரை, எனக்கென்று ஆயத்தப்படுத்தப்பட்ட ஆசீர்வாதங்களை எனக்கு கொண்டு வாங்க ராஜா. என் பிள்ளைகளுக்கு என்று நீர் வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு இந்த கானான் தடையாய் இருக்கக்கூடாது, இந்த கானானியர் தடையாய் இருக்கக்கூடாது என்கிற ஒரு ஜெபத்தோடு கூட நம்ம இந்த கானானியரை துரத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த கானானி ஆவியை குறித்து உங்களுக்கு சொன்னேன். முதல்ல அது கேவலப்படுத்துகிற ஆவி. ரெண்டாவது சாபத்தின் ஆவி, நம்முடைய பாவத்தினால சந்ததிக்கு சாபத்தை கொண்டு வருகிற அந்த கிரிய ஆவி, சத்துரு. மூணாவதாக நமக்குரிய ஆசீர்வாதங்களை திருடி வைத்துக் கொள்ளுகிற இந்த கானானிய ஆவிகள், இந்த சத்துரு. நாலாவதாக இந்த கானானி ஆவி எப்படிப்பட்டதுன்னா, நியாயாதிபதிகள், நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நியாயாதிபதிகள் 4:2-3. ஆகையால் கர்த்தர் அவர்களை ஆத்சோரில் ஆளுகிற யாபீன் என்னும் கானானுடைய ராஜாவின் கையில விற்று போட்டார். அவனுடைய சேனாபதிக்கு சிசெரா என்று பேர். அவன் புரஜாதிகளுடைய பட்டணமாகிய அரோசேத்திலே குடியிருந்தான். அடுத்த வசனம், அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இந்த வசனத்தை பாருங்களேன். கானானிய ராஜாவாகிய 2ஆம் வசனத்துல கானானிய ராஜாவாகிய அந்த யாபீனுடைய கையில இஸ்ரவேல் ஜனங்கள் விற்று போடப்பட்டார்கள். அவர்களுக்கு சிசெரா அப்படிங்கிற ஒரு சேனாதிபதி. இந்த சேனாதிபதி சிசெரா, அவனுக்கு என்ன இருக்குது? கானானியர்னாலே அவங்களுக்கு என்ன இருக்கும்? இருப்பு ரதங்கள் இருக்கும். இந்த சிசெராவுக்கு ஒரே ஒரு ஆள் தான், ஆனால் அவனுக்கு இருந்த இருப்பு ரதங்கள் பாருங்க, 900 இருப்பு ரதங்கள். ஒன்று இருந்தாலே
அப்படி இருப்பாங்க. ஆனால் இப்போ 900 இருப்பு ரதங்கள் அவருக்கு இருக்கு. அதை வைத்துக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் ஒடுக்குகிறான், கொடுமையாய் ஒடுக்குகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். ஒடுக்குகிறான். அப்போ இந்த கானானியர் கிரியைகள் எப்படிப்பட்டது? இந்த சத்ரு எப்படிப்பட்டவங்க? கொடுமையாய் ஒடுக்குறவங்க. பார்வோனை குறித்தும் நம்ம பார்க்கிறோம். கொடுமையாய் ஒடுக்குனாங்க இல்லையா? கொடுமையாய் வேலை வாங்கினாங்க, கொடுமையாய் ஒடுக்குனாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. இதே மாதிரி தான் இந்த கானானிய ஆவிகளும் இந்த சத்துருக்களும் கொடுமையாய் ஒடுக்குகிறவர்கள். ஆமேன். இந்த சத்துரு எப்பவுமே ஒடுக்கிக்கிட்டே தான் இருக்கும், கொடுமையாய் கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களாம்? முறையிட்டு கொண்டே இருந்தாங்களாம், அழுது 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 ஜெபம் பண்ணிட்டே இருந்தாங்களாம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கொஞ்சம் பாருங்களேன், ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும் நம்ம நினைக்கிறோம், ஆனா நிறைய ஒடுக்கங்கள், நிறைய நெருக்கங்கள் நம்மளை அப்படியே கொடுமையாய் அப்படியே பொழிறது மாதிரி நெருக்கி கொண்டு இருக்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்குறீங்களே. அப்படியே ஆண்டவரிடத்துல முறையிட்டு முறையிட்டு அழுது 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 ஜோமணி 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 பதிலே வரலையே, ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டும் இன்னும் பதில் வரலையே, எனக்கு ஆண்டவரை திரும்ப திரும்ப ஒரே ஒடுக்குதலா இருக்குதே, கொடுமையா இருக்குதே, நெருக்கமா இருக்குதே. இப்படி நீங்க இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நிலைமையில அப்ப நீங்க புரிந்து கொள்ளுங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற கானானியர் உங்க எல்லைக்குள்ள இருக்கிறாங்க என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமேன். இந்த 4 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த 4 காரியமும் உங்க வாழ்க்கையில் இருக்குதா? உங்களை நிந்தித்து கேவலப்படுத்துறாங்களா? அப்போ புரிஞ்சுக்கோங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற கானானி ஆவி என் எல்லையில் இருக்கு. 2வது, தகப்பனுடைய நம்ம முன்னோர்களுடைய பாவத்தினால ஒரே சாபம், சந்ததி சந்ததியாய் சாபம் இருக்கிறது போல இருக்குதா? அப்பவும் புரிஞ்சுக்கோங்க, கானானி ஆவிகள் நம்ம எல்லையில வந்துருச்சு. அப்புறம் அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது இந்த கானானியர்கள் அவர்களை பார்க்கும் பொழுது நம்முடைய ஆசீர்வாதத்தை திருடி வச்சிருக்கிறாங்களா? எனக்கு வர வேண்டியது, எனக்கு தான் இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கணும், எனக்கு தான் இந்த சீட் கிடைச்சிருக்கணும். நிறைய பேர் இன்னைக்கு ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த பையன் குட்டி பையன் ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நல்லா கோச்சில் எல்லாம் போய் கோச்சிங்லாம் போய் நல்லா விளையாடுவான், ரொம்ப நல்லா விளையாடுவான். ஆனால் அவன் விளையாடிட்டு நல்லா வருவானா, நீ செலக்ட் ஆகுறதுக்கா செலக்ட் ஆயிடுவப்பா, கோச் சொல்லிடுவாராம், செலக்ட் ஆயிடுவப்பா, நீ நம்பர் 1 வந்துருவப்பா, உனக்கு எப்படியாவது செலெக்ஷன் ஆயிடுவே அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அந்த செலெக்ஷன் ஆகிற அந்த இதுக்கு டீமில் கூட நான் இருப்பானா. ஆனால் ரிசல்ட் பார்த்தா சும்மா விளையாடிட்டு இருப்பாங்கல்ல, சாதாரணமாக பணக்கார பசங்க, அரசியல் தலைவர்களுடைய பசங்க சும்மா அப்படியே சும்மா காலை வச்சு தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்களாம், அவங்க செலக்ட் ஆகிருப்பாங்களாம். காரணம் என்னென்னா, ஸ்போர்ட்ஸில் செலக்ட் ஆகிட்டா அவங்களுக்கு பின்னாடி படிப்புக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஈஸியாக கொஞ்சம் மார்க் எடுத்தாலும் போதும், அவங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும், நல்ல காலேஜில் இடம் கிடைக்கும், மெடிக்கல் சீட் கூட கிடைக்கும், அப்புறம் நல்ல வேலை கிடைக்கும் இல்லையா? இதுக்காக பணத்தை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அப்படி பண்ணி அவங்க அந்த பொசிஷனை அவங்க எடுத்துக்கொள்ளுகிறாங்க. இப்போ பாம்போல் அந்த மகள் சொல்லும்போது, என்னுடைய மகன் ரொம்ப வேதனைப்படுறான், ஆனால் ஜெபம் பண்ணுறான் சிஸ்டர், எவ்வளோ ஆண்டவரை எனக்கு அற்புதம் செய்யுங்கன்னு. ஸோ நீ கவலைப்படாத, ஆண்டவர் அவனுக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருந்தா அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. நமக்குன்னு ஆசீர்வாதங்களை மாற்ற முடியாது தான். ஆனாலும் நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுகிற இந்த கானானி ஆவி சுற்றி இருக்கிற வரைக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை சொந்தரித்து கொள்ள முடியாது. ஆகவே ரொம்ப கேர்ஃபுல்லா இவற்றை நாம் துரத்தி தான் ஆகணும். துரத்தினாதான் நிம்மதியா வாழ முடியும். அது மாத்திரமல்ல, கொடுமையான ஒரு ஒடுக்கிற நிலைமை, எல்லா பக்கத்திலும் நெருக்கும், வார்த்தைகளினால முள்ளு மாதிரி குத்துவாங்க, பார்த்துருக்கிறீங்களா ஒரு சிலர்? அப்படிப்பட்ட நெருக்கம், அப்படிப்பட்ட ஒடுக்கம், அப்படிப்பட்ட கொடுமை. சில குடும்பங்கள்ல மனைவிகளை கொடுமையா வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. சில வீடுகளில் வேலைக்காரங்களை தூங்க விடாம வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. சில ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரே ஒரு நபரை தான் வேலை வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியம், இதெல்லாம் கொடுமையாய் ஒடுக்குகிற கானானி ஆவி. ஒரு சில இடங்களில் இது வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நெருக்கம், இந்த கொடுமை, இந்த ஒடுக்குகிற காரியங்கள் வரும் பொழுது புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய ஆசீர்வாதத்தை திருடுகிற
இந்த கானானி ஆவி என் எல்லையில் இருக்குது, இதை நான் விரட்டியே ஆக வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த கானானிய ஆவிகளை நம்ம எப்படி துரத்துவது? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம்தான். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம், வேதத்தை நீங்கள் திறந்து கொள்ளுங்கள். நியாயாதிபதிகள் 1 அதிகாரம் 2 வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஆமென். இது நான் முதல்ல வசனம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். கர்த்தரிடத்துல கேட்குறாங்க, கானானியரை துரத்துவதற்கு, கானானியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு யார் முதல்ல எழும்பணும் ஆண்டவரே என்று கேட்ட பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா எழும்பட்டும். யோசுவா வரைக்கும் யோசுவாவுடைய லீடர்ஷிப்பில் அந்த கானானியரை துரத்தி அவங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்தாங்க. கானானியர் கொஞ்சம் பேர் அங்கே இருந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா இருப்பு ரதம் இருக்கிறதுனால அவங்களுக்கு பயந்தே அவங்கள விரட்டாமல் கொஞ்சம் பேர் விட்டுட்டாங்க. கொஞ்சம் பேர் அவங்களோட சம்பந்தம் கலந்து விட்டுட்டாங்க. கொஞ்சம் பேர் அவங்களோட உறவாடி அவங்கள விட்டுட்டாங்க. ஸோ அவங்க கன்னிகளாக கொடுமையாய் வேலை வாங்கிட்டு அவங்க இருந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள், யோசுவாவும் போயிட்டாரு, இப்போ நம்ம என்ன செய்யறது? இப்போ ஆண்டவரிடத்துல கேட்போம், இந்த கானானியரை துரத்துவதற்கு எப்படின்னு கேட்போம் என்று சொல்லி கேட்ட பொழுதுதான் கர்த்தர் சொன்ன காரியம், யூதா எழுந்து புறப்பட கடவன். முதலாவது யூதா எழுந்து புறப்பட கடவன். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதா அப்படின்னு பெயர் வைக்கும் பொழுது லேயாள் அவளை குறித்து சொல்லுகிற ஆதியாகமம் 29 அதிகாரம் 35 வசனத்துல, நான் துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். ஆமென். யூதா என்றாலே துதி என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, கானானியரை துரத்துவதற்கு ஆயுதம் தேவை. சும்மா துரத்த முடியாது. ஏன்னா மற்ற மக்கள் கூட சும்மா சண்டை போட்டு யுத்தம் பண்ணி துரத்திடலாம். ஆனால் இவங்க கிட்ட இருப்பு ஆயுதம் இருக்குதே. ஒவ்வொருத்தட்டையும் 900 இருப்பு ரதங்கள் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இருப்பு ரதங்கள்னா இந்த டேங்க்னு சொல்லுவாங்க இல்லையா, அது அப்படியே எல்லா இடங்களையும் அப்படியே தள்ளி சிதறடிச்சு நசுக்கி நொறுக்கி போட்டுரும். அப்படிப்பட்ட இருப்பு ரதங்கள் இவங்க காலாட்கள். எப்படி நம்ம யுத்தம் பண்ண முடியும்? அப்போ ஆயுதம் தேவை இல்லையா? இவங்களுக்கு ஆயுதம் தேவை. ஆனால் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்பவுமே நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆயுதம் சாதாரண ஆயுதம் தான், துதி ஆகிய ஆயுதம். ஆமென். எங்கள் போராயுதம் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல. மாம்சத்துக்குரியவைகள்னா இருப்பு ரதங்கள், பட்டயம், இப்படி வில்லு, ஈட்டி, கேடகம் இப்படி இருக்கும். ஆனால் எங்களுடைய போராயுதம் இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் புத்திரராகிய ஆவிக்குரிய நமக்கு கர்த்தர் கொடுக்கிற போராயுதம் எப்பவுமே அவைகள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவபலம் உள்ளவைகள். அது பார்க்கறதுக்கு சாதாரணமான ஆயுதம் போலதான் தெரியும், ஆனால் அது அரண்களையே நிர்மூலமாக்கும். ஆமென். அரணையே நிர்மூலமாக்கும்னா இந்த இருப்பு ரதங்கள் எம்மாத்திரம், கானானியர் எம்மாத்திரம். ஆனால் ஒன்று, நம்மக்கிட்ட ஆயுதம் இருக்குதா? அதுதான் முக்கியம். ஆயுதம் இருக்குதா? அநேக நேரங்களில் சாத்தான் நம்முடைய ஆயுதங்களை உரிந்து கொண்டு போய் விடுகிறான். ஆயுதம் இருந்தாதானே இவ போராடுவா, யுத்தம் பண்ணுவாள், வெற்றி எடுப்பாள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆயுதங்கள் அப்படியே எடுத்து விட வேண்டும் என்று அவர்களுடைய திட்டம். முன்பு கூட நம்ம பார்க்கும் பொழுது, பின்பு அதுக்கப்புறம் 1 சாமுவேலில் பார்க்கும் பொழுது பெலிஸ்தருடைய காரியம் என்னன்னா, எல்லார்கிட்டையும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆயுதம் இல்லாமல் இருக்கணும்னு பார்ப்பானா. ஆயுதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஆயுதத்தை தீட்டுறதுக்கு ஒரு கொல்லன் கூட இல்லாமல், அந்த ஆயுதத்தை செய்கிற கொல்லன் இல்லாமல் பார்த்து கொண்டாங்களாம் பெலிஸ்தர். பாருங்க, இந்த சத்ருடைய திட்டமே கீழிருந்து தொடங்குவாங்க. நம்ம அப்படி மேலே பார்த்துட்டு அப்படி ஜோம் பண்ணுவோம், மேலே இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்ப்போம். ஆனால் எப்போவுமே சத்துருக்கள் எப்படி தெரியுமா, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியே வித்தியாசம். கீழிருந்து பிள்ளைங்க படிக்கும் போதே, சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போதே அவங்களுக்குள்ள எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. சின்ன சின்ன காரியமாக எழும்பும் போதே வேரோடு வெட்டி சாய்க்க தயங்க மாட்டான் இந்த சத்துரு. இந்த சத்துருவின் தந்திரங்களை நம்ம அறிந்து கொள்ளணும். அவங்க யுத்தம் பண்றதுக்கு ஆயுதம் இருக்காதபடிக்கு பார்த்து கொள்வான். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆயுதம் சாத்தான் உரிந்து கொள்ள பார்த்தாலும் நம்ம விட்டுறக்கூடாது. அதுதான்
துதியாகிய ஆயுதம். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த துதியாகிய ஆயுதம் நம்ம வாயில இருக்கிற வரைக்கும் சத்துரு நம்ம எல்லைக்குள்ள வர முடியாது. நம்ம எல்லைக்குள்ள இருக்கிற சத்துரு ஓடி போவான். யோசபாத் ராஜாவும் அவனுடைய இராணுவ வீரர்களும் யுத்தத்துக்கு போகும் பொழுது இராணுவ வீரர்களுக்கு முன்பாக பாட்டுக்காரங்களை நிறுத்தினானே, பாடல் ஆராதனை செய்கிறவர்களை நிறுத்தினானே. எதற்காக? ஆண்டவர் கொடுத்த திட்டம்தான். அது ஒரு பெரிய ஆயுதம், துதியாகிய ஆயுதம், வர்ஷிப் ஆகிய ஆயுதம். ஆண்டவர் ஆராதிப்பது ஒரு ஆயுதம். இந்த ஆயுதத்தை எடுப்பதற்காக தான் சத்துரு பல விதங்கள்ல முறுமுறுப்பை கொடுப்பான், முறுமுறுப்பை கொண்டு வருவான். நம்ம துதிக்கும் பொழுதே ஒரு தாட் கொண்டு வருவான். என்ன தாட்? நீ இப்படி ஸ்தோத்திரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? உன பிள்ளைங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க, இன்னும் விடுதலை இல்லை. ஜோமணி என்ன பிரயோஜனம்? பாரு, அவங்க விக்கிரகங்களை கும்பிடுறவங்க, வெளியே போகிறவங்க ஜாலியாக இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கு பாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வருவான். உடனே நம்ம ஸ்தோத்திரம் பான்னு சொல்கிறத விட்டுட்டு என்ன ஆயிரும்? என்னத்தை ஆண்டவரே துதிச்சு என்ன பிரயோஜனம்? ஆயுதத்தை உரிந்து கொள்ள பார்ப்பான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். யோசபாத்தும் அவர்கள் எல்லாரும் பாடி துதி செய்ய தொடங்கின உடனே, அவ்வளோதான், இவங்க யுத்தத்துக்கு போல அந்த மாம்ச பிரகாரமான போராயுதத்தை கையில தூக்கல. ஆனா இந்த பாடி துதி செய்கிற அந்த துதியாகிய ஆயுதத்தை அந்த யூதா முன்னாடி நின்ற பொழுது சத்துருக்களே ஒருவரோடொருவர் வெட்டுண்டு விழுந்து அவர்கள் மடிந்து போனார்கள், அவர்கள் செத்து போனார்கள். யோசபாத் பார்த்த பொழுது அவர்கள் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். ரொம்ப ஆண்டவர் சிம்பிளான ஆயுதத்தை நமக்கு வச்சிருக்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, துதியுங்க, பாடுங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த மகிமையான காரியங்களை நினைத்து 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 நன்றி செலுத்துங்க. எப்பவுமே பாருங்க, இந்த மீட்டிங் டைம்லலாம் நம்ம முதல்ல பாடி ஆராதனை செய்கிறோம், பாட்டுகளை கொஞ்ச நேரம் பாடுறோம். தனிப்பட்ட விதத்தில் கூட நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு போனீங்கன்னா முழங்கால் போட்டு இயேசுவே சோத்திரம் அப்படி இப்படி ஆண்டவர் அப்படி ஆண்டவரேன்னு ஜோமன்னா ஜெபத்தில் ஒரு ப்ரெசன்ஸே நம்ம உணர முடியாது. அதுக்கு பதிலாக கொஞ்ச நேரம் பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சு அப்படி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்டர்பன்ஸும் விலகிரும். சத்துரு அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுவான். தேவ பிரசன்னம் இறங்கி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? அதனால தான் மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பாடல் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். வசனம் உள்ளே போனோம். அந்த வசனம் உள்ளே போவதற்கு முன்பாக சத்துரு தூக்கிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த நிலத்தை நல்ல நிலமாக பண்படுத்துறது தான் இந்த துதியின் ஆராதனையின் காரியங்கள். ஆமென். இந்த துதியாகிய ஆயுதம் நம்ம கையில் நம்ம நாவில் இருக்கிற வரைக்கும் சத்துரு நம்ம எல்லைக்குள்ளே வர முடியாது. இருந்தாலும் ஓடி போயிடுவான். பவுலையும் சீலாவையும் சத்துருக்கள் அடைச்சு வச்சிருந்தாங்க, காவல் அறையில் போட்டு பூட்டி வச்சிருந்தாங்க. கால்கள் கட்டப்பட்டது, கைகள் கட்டப்பட்டது, ஆனால் நாவுகள் கட்டப்படலை. ஆமென். அவர்கள் ஜெபம் பண்ணி பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது அங்கேயும் பாருங்க, தானாக கட்டுகள் கலண்டு போனது, தானாக கதவுகள் திறந்தது. ஆமென், ஹல்லேலூயா. சத்துரு உங்களுக்கு விரோதமாக வரும் பொழுது, உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருட நினைக்கும் பொழுது துதி மட்டும் உங்க வாயில இருந்தா கண்டிப்பா சத்துரு ஓடி போவான். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிறைய நேரங்கள்ல சொல்றோம், எவ்வளோ ஜோமணி பார்த்தாச்சு, எவ்வளோ போராடி பார்த்தாச்சு, இன்னும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல, ஆசீர்வாதத்தை சொந்தரிக்க முடியல, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கல. ஒன்னே ஒன்று செய்யுங்க, துதிச்சு பாருங்க. இன்னைக்கு துதிக்க ஆரம்பிங்க. இன்னைக்கு துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஆயுதம், துதியாகிய ஆயுதம் கானானிய கிரியைகளை அழித்து போடும். ஆமென். 900 இருப்புறதம் இருந்தா என்ன? நீங்க துதிச்சு பாருங்க. அப்ப 1000 ஸ்தோத்திர வழிலாம் சொல்றாங்களே, அது ஒரு மனப்பாடமா நம்ம சொல்லணும், மந்திரமா சொல்லணும்னு கிடையாது. நீங்க நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஸ்தோத்திரத்துக்கும் ஒரு இருப்புறதம் விழுந்துரும். ஆமென். நான் சும்மா ஒரு இதுக்கு சொல்றேன். நீங்க 1000 ஸ்தோத்திர பலி செலுத்துங்க, நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் செய்த நன்மைகளை நினைச்சு 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 ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதி ஆராதனை பாடல்களை பாடுங்க.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களோடு கூட இருந்து அவர் யுத்தம் பண்ணுவார், கானானியரை துரத்துவார். ஆமென், ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் துதிச்சா ஓடிரும், இன்னும் சில நேரங்களில் பார்த்தா துதிச்சாலும் போகாது. அந்த நேரத்தில் நம்ம யுத்தம் பண்ண எழும்பணும். ஆமென், போராடி ஜெபிக்கணும். யோசுவா எப்படி நெடுநாள் யுத்தம் பண்ணினானோ அதே போல நம்மளும் யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ண எழும்பணும். இந்த சிசரா கொடுமையாய் ஒடுக்கின பொழுது தெபோராள் எழும்பினாள். ஆமென், தெபோராள் பாராக்கையும் எழுப்பினாள். அவளோடு கூட ஒரு சேனை எழுந்தது, ஒரு சேனை எழும்பி யுத்தம் பண்ண புறப்பட்டு போனது. ஆண்டவர் சொல்லுகிறார், மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. ஸோ இந்த கானானியரோடு யுத்தம் பண்ணுவதற்கு தெபோராள் எழும்பினது மாத்திரமல்ல, பாராக் எழும்பினான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 5ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் வேதத்தை 4ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பி கொள்ளுங்கள். எல்லாரும் எழும்புறாங்க, யாபீனுக்கு விரோதமாக எல்லாரும் எழும்புறாங்க, பாராக் எழும்புறாங்க, நப்தலி மக்கள் எழும்புறாங்க, எல்லாரும் எழும்பி செபுலோன், நப்தலி இவங்க எல்லாரும் எழும்பி ஒரு சேனையாக தாபோர் மலையில போய் யுத்தத்துக்கு போறாங்க. ஆனா நடந்தது என்ன? 15ஆம் வசனத்தை வாசிங்க. 4:15 நியாயாதிபதிகள் 4:15. கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டய கற்கினால் கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடி போனான். நீ பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் கலங்கடித்தார். இங்க யுத்தத்துக்கு போனது யாரு? தெபோராளும் பாராக்கும். ஆனா அங்க நடந்தது என்ன? கர்த்தர் யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் யுத்தம் பண்ணி சிசராவையும் அவன் சேனைகளையும் பட்டய கருக்கினால கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு ஓடி போனா. 900 இருப்பு ரதங்கள் இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கலங்கடித்தா கால்நடையா போனான். ரொம்ப அழகான வார்த்தை. அவன் கால்நடையாய் ஓடி போனான். அவனை குறித்து முதல்ல சொல்லும் போது 900 இருப்பு ரதங்கள். இன்னைக்கு பாருங்க, கால்நடையாய் ஓடி போறான். எப்போ ஓடி போவான்? கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது. கர்த்தர் யுத்தம் பண்ணணும்னா நம்மளும் எழுமணும். நான் தூங்கிட்டு இருப்பேன், நான் அப்படி அமைதியாக படுத்து ஜாலியாக இருப்பேன், ஊரா சுற்றிட்டு இருப்பேன், ஹோட்டலா சுற்றிட்டு இருப்பேன், பீச்சா சுற்றிட்டு இருப்பேன். நீங்கள் நல்ல ஜோமனுங்க அப்படி சொல்கிற ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் போங்க, சந்தோஷமாக இருங்க, வேணான்னு சொல்லலை. அதுவே வாழ்க்கையாகி விடக்கூடாது. அதுவே உங்களுடைய நேரத்தை திருடிடக்கூடாது. யுத்தம் பண்ணணும். கானானியர் இருக்கிற வரைக்கும் ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாது. உறவாடுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, சம்பந்தம் கலக்கிறதுக்கே நல்லா தான் இருந்துச்சு. கஷ்டமா இல்லையே? நல்ல மாப்பிள்ளை தான், நல்ல பெண் தான், நம்ம கிறிஸ்டியனுக்கு கொண்டு வந்து கல்யாணம் பண்ணிடலாம், நல்லா தான் இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்கு, உறவாடுறதுக்கு நல்லா இருக்கு, ஃபெல்லோஷிப் நல்லா இருக்கு, டூர் போகிறதுக்கு 2-3 ஃபேமிலியா டூர் போகிறதுக்கு நல்லா தான் இருக்கு. அப்புறம் தான் தெரியும் அது விழாக்களுக்கு சவுக்கா, கண்ணியா, வலையா, முள்ளான்னு அப்புறம் தானே தெரியும். அது குத்தும் போது தானே தெரியும், இல்லையா? கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கானானியரை விடக்கூடாது. நம்ம போராடி யுத்தம் பண்ணணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம யுத்தம் பண்ண எழும்பிட்டா போதும், ஜெபிக்க எழும்பிட்டா போதும், மன்றாடி ஜெபிக்க எழும்பிட்டா போதும், போராடி ஜெபிக்க எழும்பிட்டா போதும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம செய்ய வேண்டியதில்லை. நம்ம எழும்பணும், அவ்வளோதான் ஒரு ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்ன செய்வார் தெரியுமா? கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் சேனையை கலங்கடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளை, 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. இப்போ ஞாபகம் வர்றதுனால நான் வாசிக்க விரும்புகிறேன். 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமா? 20ஆம் வசனம். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடே யுத்தம் பண்ணின. ஆமென். வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் சிசராவோடே யுத்தம் பண்ணி. ஆண்டவர்
எப்படி யுத்தம் பண்றார் பார்த்தீங்களா? அவர் பட்டய கருக்கினால கலங்கடிக்கிறார். அப்புறம் வானத்திலிருந்து யுத்தத்தை உண்டாக்குகிறார். நட்சத்திரங்கள் எல்லாமே யுத்தம் பண்ணுதான். அது எப்படி நம்ம யோசித்து கூட பார்க்க முடியல. பார்வோனுடைய சேனையில பார்க்கும்போது இதே மாதிரி தான் கர்த்தர் கலங்கடித்தார். செங்கடல்ல ஆண்டவர் கலங்கடித்தார். ஒரு கீழ்காற்றை வீசும்படி பண்ணி அந்த சத்ருவின் சேனைகளை கலங்கடித்தார். அங்கேயும் பாருங்க, அவர்கள் ரதங்களில் அந்த உருளைகள் கலண்டு போனது. ஆண்டவர் சிதறடித்தார் பார்வோன் சேனையை. இங்கேயும் பார்த்தா இருப்பு ரதங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா அவைகள் என்ன செய்யல? ஓடலை. என்ன நடந்துச்சான்? வானத்திலிருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணின பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டானதான். தாபோர் மலைதான். ஆனா அங்க அந்த கீசோன் நதி பாய்ந்து வந்ததினால அந்த இடத்துல ஒரு சகதி மாதிரி ஆயிருச்சான். சகதி மாதிரி ஆன உடனே இந்த ரதம் அதுல மாட்டிக்கொண்டு அதுக்கு மூவ் பண்ண முடியல. அடுத்து போகவே முடியல. வேற வழி இல்லை. பின்னாடி பாராக் வர்றாரு, சேனை வருது, தெபோராள் வருகிறாள் யுத்த வீராங்கனையாக. அப்படி வரும்போது இதை பார்த்த சிசரா ரதம் ஓட மாட்டேங்கின்னு சொன்ன உடனே அவன் இறங்கி கால்நடையாய் ஓடி போயிட்டான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க யுத்தம் செய்ய எழும்புங்க. எந்த மட்டும் அசதியாயிருப்பீங்க, எந்த மட்டும் அசதியா ரிலாக்ஸ்டா இருப்பீங்க, எந்த மட்டும் அலட்சியமா இருப்பீங்க, யுத்தம் பண்ண எழும்புங்க. ஆமென், ஹல்லேலூயா. இந்த கானானியரோடு யுத்தம் பண்ணணும். அவங்க ஜனம் பெருத்தவங்களா இருந்தா என்ன, இருப்பு ரதங்கள் இருந்தா என்ன, அவர்களை விட என்னோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென், எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அவர் எங்களுக்கு யுத்தத்துல ஜெயபலமானவர், பராக்கிரமசாலியாய் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறாரே. எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறாரே, எங்கள் சேனைகளுக்கு முன்பாக புறப்பட்டு இருக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். இப்போ ரதம் போயிருச்சு, 900 இருப்பு ரதமோ அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சு. இவர் கால்நடையா ஓடுறாரு. ஓடி 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 எங்க போறாரு? யாகேல் வீட்டுக்குள்ள போறாரு. யாகேல் வீட்டுக்குள்ள போன உடனே நம்ம எல்லாருக்கும் சம்பவம் தெரியும். அங்கிருந்த அந்த பெண் சாதாரண ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ பலன் இருக்கும் பாருங்க. ஆனா அவளுக்கு இருந்த பலன் எப்படி? ஒரு கூடார ஆணியை எடுத்து, சுத்தியலை எடுத்து நெற்றியில அடிக்க 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 அது அப்படியே நெற்றிக்குள்ள போய் தரையோடு கூட உருவி போய்விட்டது. ஒரு சாதாரண ஒரு பெண்ணுக்கு எங்கிருந்து இவ்வளோ பலன் வந்தது? அவ கையில இருந்த ஆயுதம், அவள் கையில் இருந்த அந்த ஆயுதம் கூடார ஆணி, சுத்தியல். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்க கையில ஆயுதம் எப்பவுமே இருக்கணும். திரும்பவும் சொல்றேன், ஆயுதம் முக்கியம். முதல்ல துதியாகிய ஆயுதம் தேவை, 2வது ஜெபமாகிய ஆயுதம் தேவை, 3வது பாருங்க வேத வசனமாகிய ஆயுதம் தேவை. ஆமென். ஆவியின் பட்டயமாகிய தேவவசனம் எல்லாவற்றுக்கும் மேலாக கையில பட்டயம் இருந்தாலும், சுத்தியல் இருந்தாலும், அந்த கூடார ஆணி இருந்தாலும் அதை அடிக்கிறதுக்கு ஒரு பலன் தேவை அல்லவா? அந்த பலன் தான் பரிசுத்த ஆவியின் பலன். ஆமென், ஹல்லேலூயா. ஆவியின் அபிஷேகமாகிய ஆயுதம் இது எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த கானானியரை நம்மால துரத்த முடியும். கானானியர் பிடிச்சு வச்ச அந்த சுதந்திர பாகத்தை நாம் சுதந்திரிக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நேரத்துல நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரிடத்துல கேட்க போறோம். இப்படிப்பட்ட கானானி ஆவிகளை துரத்துங்கப்பா, துரத்துங்கப்பா. அப்படி ஜெபம் பண்ணும்போது அவரே சொல்லுவாரு, நீ எழும்புப்பா, நீ துதிப்பா, இல்லையா? கையில் ஆயுதத்தை எடு, ஜெபம் பண்ணு, பைபிள் வாசி, ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னா என்ன செய்வீங்க? இன்னைக்கு ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரை இப்படிப்பட்ட ஆயுதங்களை எங்களுக்கு தாங்க. நாங்க அவங்கள ரிலாக்ஸ்டா விடக்கூடாது, அவங்களோட உறவாடக்கூடாது, கானானியருக்கு இடம் கொடுக்க கூடாது, கானானியரை துரத்துறதுக்கு அசதியாயிருக்க கூடாது. ஆமென். எங்களுக்கு ஆயுதம் தேவை ராஜா, ஆயுதம் தேவை. துதிக்கணும் ஆண்டவரே, ஆண்டவரே துதிக்கணும் அப்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம்.
நம்முடைய எல்லையில் இருக்கிற எல்லா ஆவிகளை, எல்லா சத்ருவின் கிரியைகளை அழிக்க போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம எல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை கேவலப்படுத்துகிறதா? கேவலைப்படுத்தி பேசுறாங்களா? உங்களுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வர வேண்டியது, இந்த இன்கிரிமெண்ட் உங்களுக்கு வர வேண்டியது, இந்த ப்ரமோஷன் உங்களுக்கு வர வேண்டியது, இந்த பெண் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம், இந்த குடும்பத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் அது தட்டி போறது போல இருக்குதா? கவலைப்படாதீங்க. கானானி ஆவி ஒருபோதும் நம்முடைய ஆசீர்வாதங்களை திருட முடியாது. அப்படியே திருடி இருந்தாலும் கர்த்தர் நமக்கு திரும்ப கொடுப்பார், நம்முடைய சந்ததிக்கு தருவார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. உண்மைதான் ஆண்டவரே, இப்படி இந்த கானானி ஆவிகள் எங்களை கொடுமையாய் ஆண்டவரை ஒடுக்கி எங்களுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவரை பிடித்து வைத்திருக்கிறதே, இதை துரத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க, பலன் தாங்க, பலன் தாங்க. துதிக்கிற அனுபவம், ஜெபிக்கிற அனுபவம், வேத வசனங்களை தியானித்து அப்படியே சத்ருவை வீழ்த்துகிற அனுபவம், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த அபிஷேகமாகிய பலன் ஆயுதம் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் அப்பான்னு சொல்லுங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பின கானானி ஆவிகளை ஆண்டவர் துரத்துவார். ரீபா கபா ஷக்கா லாபா, ரீபா லாபா ஷந்த லாபா. எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரை துதிப்போமா? எல்லாரும் ஆண்டவரிடத்துல அப்பா அந்த துதியின் ஆவினால எங்களை நிரப்புங்கப்பா, ஜபாவினால நிரப்புங்கப்பா, சத்ருவை மேற்கொள்கிற அந்த கிருபையினால எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் நம்மோடு எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. எதிரி வெள்ளம் போல ஏறி வருகின்றான், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா? கோஷமிடும் இளைஞரின் முன்னில்லுமா? எதிரி வெள்ளம் போல ஏறி வருகின்றான், இயேசு ராஜா வேகம் கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கு செல்லுமா? கோஷமிடும் இளைஞரின் முன்னில்லுமா? கர்த்தர் நாமம் அல்ல நாமமே, நம் கர்த்தர் நாமம் அல்ல நாமமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. வீர் கொண்டெழுவீரேசு வீரரே, மாறுகொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. வீர் கொண்டெழுவீரேசு வீரரே, மாறுகொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியழும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, நம் யூத சிங்கம் யுத்த சிங்கமே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா, எங்கள் கொடி வெற்றி கொடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்யாவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, நம் கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம்.
எங்கள் கொடி வெற்றி கொடியே, அல்லேலூயா எங்கள் கொடி வெற்றி கொடியே. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக.